இருங்க, அவன் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து உடச்சு விட்டு இது பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய அரச மரம் வந்திருக்கு, நம்ம முன்னாடியே பிடிங்கிருக்கணும். அதனால தான் இப்போ தண்ணி கசியுது. தொட்டிலேருந்து தண்ணி கசி கீழே செவுத்தில் கசியுது. கரெக்டா? கரெக்டா? அதான் எவ்வளோ பெரிய வேறு பாருங்க. இப்போவே இன்னும் விட்டுருந்தாலும் இன்னும் அவ்வளோதான். இந்த இதே ஒன்றுக்காக போயிருக்கு. ஆமாம், இதை கட் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடலாமா? ஏங்க கத்திரிக்கோள் எதை சேர்த்து விட்டா ஆன் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது? தள்ளுங்க. லாஃப்ட் மேலேயே பார்த்தீங்கன்னா அரச மரம் முளைச்சி எவ்வளோ பெருசாக வந்துருச்சு. அந்த லாஃப்ட் தொட்டியே ஃபுல்லாக வந்து தண்ணி தொட்டி. அந்த தண்ணி தொட்டியில் வந்து நிறைஞ்சி கீழே போச்சு அப்படின்னா கீழே வந்து செவுரு வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரம் போய் அந்த தொட்டிக்குள்ளே எல்லாம் வளர்ந்து இப்போ இந்த அளவுக்கு சேதத்தை கொண்டு வந்து வச்சுருக்குதுங்க. அரச மரம் முளைக்கவே விடக்கூடாது. அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் ஊற்றிட்டு இருக்குது. அதுக்கு பிடுங்கவே முடியல, வரவே மாட்டேங்குது. அது காஞ்சி போட்டோம் அப்படின்ட்டு தான் ஆசிட் வாங்கி. தள்ளி கீழே ஏதாச்சும் கட்டிக்கிறீங்களா? பார்த்து கையை தள்ளி வச்சு ஊற்றுங்க, புகை வரும். திறந்தோன்னே என்ன வாசம் வரும். இந்த ஒயர் மேலே பட்டுற போகுது.